சாந்தி. 14/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுபனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்களிடம் மன்மனாபவ மத்தியாஜிபவ என்னும் மிக கூர்மையான அம்புகள் உள்ளன. இந்த அம்புகளினால் நீங்கள் மாயையை வெற்றி கொள்ள முடியும். கேள்வி: எதன் அடிப்படையில் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் உதவியை பெறுகின்றீர்கள்? குழந்தைகளாகிய நீங்கள் எவ்விதம் தந்தைக்கு நன்றி செலுத்துகின்றீர்கள்? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை அன்புடன் நினைவு செய்யும் அளவிற்கே நீங்கள் தந்தையிடமிருந்து உதவியை பெறுகின்றீர்கள். அவரோடு அன்புடன் பேசி அவருடனான உங்கள் தொடர்பை மிகச் சரியாக கொண்டிருப்பதுடன் தொடர்ந்தும் ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். அப்பொழுது தந்தை தொடர்ந்தும் உங்களுக்கு உதவி செய்வார். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தைக்கு நன்றி செலுத்தி கூற வேண்டும்: பாபா, நீங்கள் பரந்தாமத்திலிருந்து வந்து எங்களை தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையானவர்களாக மாற்றுகின்றீர்கள். நாங்கள் உங்களிடமிருந்து அதிக அளவு சந்தோஷத்தை பெறுகின்றோம். உங்கள் மீது நாங்கள் கொண்டிருக்கும் அன்பினால் கண்ணீரையும் சிந்துகின்றோம். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. தந்தையினால் அன்பு செலுத்தப்படுவதற்கு கருணை நிறைந்தவர்களாகவும் சேவையில் பிரசன்னமாகியும் இருங்கள். தகுதி வாய்ந்தவர்களாகவும் கீழ்ப்படிவுள்ளவர்களாகவும் இருந்து ஓர் உண்மையான ஞானி ஆத்மாவாகவும் யோகி ஆத்மாவாகவும் ஆகுங்கள். 2. அமிர்த வேளையில் விழித்தெழுந்து தந்தையுடன் ஓர் இனிமையான சம்பாஷணையை கொண்டிருங்கள். தந்தைக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். தந்தையின் உதவியை அனுபவம் செய்வதற்கு அன்பிற்கினிய தந்தையை அதிக அளவு அன்புடன் நினைவு செய்யுங்கள். ஆசீர்வாதம். சதா ஊக்கம் உற்சாகத்தை கொண்டிருப்பதன் மூலமும் உங்கள் மனதில் சந்தோஷ பாடல்களை பாடுவதன் மூலமும் அழியாத சந்தோஷ பாக்கியத்தை கொண்டிருப்பீர்களாக. சந்தோஷ பாக்கியத்தை கொண்டிருக்கும் குழந்தைகளாகிய நீங்கள் அழிவற்ற வழிமுறைகளை உபயோகிப்பதன் மூலம் அழிவற்ற வெற்றியை அடைகின்றீர்கள். ஆகா ஆகா என்ற சந்தோஷ பாடல்கள் சதா தொடர்ந்தும் உங்கள் மனதில் ஒலிக்கின்றது. ஆகா பாபா, ஆகா பாக்கியமே, ஆகா இனிமையான குடும்பமே, ஆகா அழகான மேன்மையான சங்கமயுக காலமே. ஒவ்வொரு செயலும் ஆகா ஆகா என்பதால் நீங்கள் அழியாத சந்தோஷ பாக்கியத்தை கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் மனதில் ஏன் நான் என்பது என்றுமே எழ முடியாது. ஏன் என்பதற்கு பதிலாக ஆகா ஆகா என நீங்கள் கூறுகின்றீர்கள். நான் என்பதற்கு பதிலாக நீங்கள் பாபா பாபா என கூறுகின்றீர்கள். ஸ்லோகம். உங்கள் எண்ணங்கள் அனைத்தின் மீதும் அழிவற்ற இந்த அரசாங்க முத்திரையை இட்டால் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.